ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஒரு சகோதரி சமீபமாக நம்ம வீடியோ பார்க்க ஆரம்பித்த பிறகு இந்த அசைவம் சாப்பிட்றத விடுறதுக்கு பல தடவை நான் முயற்சி பண்ணுவேன். பட் ஆனால் அந்த உடம்பு மெலிஞ்சி போயிடுதுன்ட்டு மறுபடியும் சாப்பிட ஆரம்பிச்சிடுவேன். ஆனால் இப்போ உங்கள் வீடியோ பார்த்ததுக்கப்புறம் அதேமாதிரி சாப்பிடும்போது பயங்கர குற்ற மனப்பான்மை இருக்குது. அதேமாரி கோபமும் அடிக்கடி வந்துடுது. ஸோ முதல்ல அது ஒரு பெரிய விஷயமா தெரியாது. இப்போ கோபப்பட்டோன்னே ரொம்ப குற்ற மனப்பான்மை இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த குற்ற மனப்பான்மை தான் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய குணத்தையே மாற்றிடும். இந்த நான்வெஜ் சாப்பிடலை அப்படின்னா நான் உடம்பு மெலிஞ்சு போயிடுறேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆக்சுவலாக உடம்பு ஸ்லிம்மாக இருக்கிறது உண்மையிலே நல்ல விஷயம் இல்லையா? உடம்பு குண்டானதுக்கப்புறம் எவ்வளோ வியாதிகள் வருது. வெயிட் ஏறினாலே பிரச்சனை தான். நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறோமா இல்லையான்னு தான் பார்க்கணுமே தவிர குண்டாக இருக்கிறோமா இல்லையான்னு பார்க்கக்கூடாது. குறிப்பாக ஒரு சகோதரர், சரி அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்கிறேன். கடவுள் சொன்ன விஷயத்தையே சொல்கிறேன். என்ன சொல்கிறாருன்னா, மனிதர்கள் அசைவம் சாப்பிட்டா தான் தெம்பாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் சாப்பிட்றீங்க அப்படின்னு கேட்டால் அங்கே புரோட்டீன் இருக்குது அப்படின்றாங்க. புரோட்டீன் எதில் இருக்குது? ஆட்டுக்கறியில் இருக்குதா? சரி, ஆடு என்ன சாப்பிட்டா அந்த புரோட்டீன் வந்துச்சு? அது புல்லு தானே சாப்பிட்டுது. மாடு புல்லு தானே சாப்பிட்டுது. அப்போ உனக்கு புரோட்டீன் வேணும்னா நீயும் புல்லு சாப்பிடு அப்படின்னு சொல்கிறார் கடவுள் இல்லையா? சாதாரண தாவரத்தை சாப்பிட்டு தான் அங்கே புரோட்டீன் வருது. அதோடைய உடம்பால் புரோட்டீனை தயாரிக்க முடியும்னா உன்னுடைய உடம்பால் புரோட்டீன் தயாரிக்க முடியாதா? இது கூட மனிதர்கள் சிந்திக்காமல் முட்டாளாக ஆகியிருக்கிறாங்க அப்படின்னு கடவுள் சொல்கிறார். ஸோ இதை அர்னால்டு ஷ்வார்ஸ்நெகர் இல்லையா, ஃபேமஸான ஹாலிவுட் நடிகர் ப்ளஸ் பாடி பில்டர் சாம்பியன். அவர் பல தடவை அவருக்கே போர் அடிச்சிச்சு, என்னடா எப்போ போனாலும் நம்மளே ஃபஸ்ட்டு வரும்ன்ட்டு. ஸோ இப்போ அவர் பியூர் வெஜிடேரியன் ஆகி கேம்பெயின் பண்ணுறார். அசைவத்தின் மூலமாக தான் புரோட்டீன் வரும் அப்படிங்கிறது இந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள் கிளப்பிவிட்ட மிகப்பெரிய பொய். அது பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்டது அப்படின்றத இப்போ சொல்கிறார். அதுதான் உண்மையும் கூட. ஆக்சுவலாக அதுக்கு நானே ஒரு சிறந்த உதாரணம். என்னுடைய பழைய ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி வீடியோவில் பாருங்கள், நான் எவ்வளோ ஒல்லியாக இருப்பேன்ட்டு. அப்போ உங்களுக்கு தெரியும் இப்போ நான் எவ்வளோ குண்டாக இருக்கிறேன்ட்டு. ஸோ சைவம் தான் சாப்பிட்டுட்டு இருக்கிறோம் இல்லையா? ஸோ சைவம் சாப்பிட்டா ஒல்லியாக இருப்பாங்க, அசைவம் சாப்பிட்டா தான் உடம்பு ஏறும் அப்படிங்கிறதெல்லாம் போய் ஆரோக்கியமாக இருக்கணும், அவ்வளோதான். அடுத்தது கடவுள் இன்னொன்று சொல்லியிருப்பார். ஸ்ட்ராங், வலிமை சொல்கிறாங்களே, குதிரை என்னமா ஓடுது இல்லையா? அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கனால தான் அவ்வளோ ஸ்பீடாக ஓடுது. அதை பார்த்தாலே தெரியும் அது ஸ்ட்ராங்காக இருக்குதுன்றது. அது என்ன சாப்பிடுது? அசைவமாக சாப்பிடுது. அசைவம் சாப்பிட்டா தான் புரதம் வரும் அப்படின்னா அசைவம் சாப்பிட்ற விலங்குகளில் நீ சாப்பிடணும். அந்த விலங்கு நீ தொடவே மாட்டுற. எந்த மதத்துக்காரங்களுமே அசைவம் சாப்பிட்ற விலங்கை சாப்பிட்றதே கிடையாது. ஸோ மனிதர்கள் இப்போ தான் ரொம்ப அசைவத்துக்கு மாறினதையும் பார்க்குறோம். இப்போ தான் மனிதர்களை விலங்குகள் பயங்கரமாக தாக்குறதையும் பார்க்குறோம். அடிக்கடி இந்திய அளவில் உலக அளவிலே பார்த்திங்கன்னா நாய் மனிதனை பயங்கரமாக கடிக்கிறதெல்லாம் இப்போ ரொம்ப அதிகமாக இருக்குது. இதுக்கு முன்னாடிலாம் இல்லாமலே இருந்தது. அதேமாதிரி மாடெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளவு சாதுவாக இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா மாடு முட்டுறது சர்வசாதாரணமாக நடக்குது, இங்கேயே நடக்குது. ஸோ அதுக்கு மனிதன் அசைவம் சாப்பிட்டது ஒரு காரணமாக இருக்கும். கடவுள் சொல்கிறார் இல்லையா, ஒரு மாடு வெட்டுறதை இப்போ தான் யூடியூப்பில் நம்ம பார்க்குறோமே, அவ்வளோ கொடூரமாக இப்படி வெட்டினா இப்படியா கொலை பண்ணுறாங்க. அப்படி தான் ஆடையும் கொலை பண்ணுறாங்க, அப்படி தான் கோழி. அதுவும் எந்த அளவுக்கு சின்னதாக போதோ அந்தளவுக்கு அது கொடுமை வேறு இல்லையா? அப்போ அது உனக்கு பாவமாக தெரில, ஆனால் உன் குழந்தை கையை உடச்சிட்டு வந்தால் ஐயோ பாவம்னு துடிக்கிறியே அப்படின்னு கடவுள் கேட்குறார். அப்போ நீ அங்கே பண்ண பாவத்துக்கான தண்டனை உன்னை தேடி வந்தே தானே தீரும். ஸோ அசைவ உணவுகளை உலகம் ஃபுல்லாக பரப்ப செய்த மதங்களில் தான், அந்த மதங்கள் இருக்கக்கூடிய நாடுகளில் பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ளேயே வெட்டிக்கிட்டு சாகிறது, அந்த மதமே கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்லுன்னு தண்டனை கொடுக்கறத நம்ம பார்க்குறோம். தீவிரவாதிகள் இருக்கிறத பார்க்குறோம். ஸ்கூல்லே பார்த்திங்கன்னா துப்பாக்கி எடுத்துகிட்டு போய் சுடுறதை பார்க்குறோம். ஸோ அதற்கான தண்டனையை அவங்க கண்டிப்பாக அனுபவிச்சே தீர்றாங்க.
ஸோ அடுத்தது வந்து நீங்கள் யூடியூப்பில் நிறைய பேர் இந்த வீடியோவை பார்த்துருக்கலாம். நான் இப்போ கூட சமீபமாக இன்னொரு புது வீடியோ கூட பார்த்தேன். என்னென்னா அந்த ஆடு வந்து அது ஆடு மாதிரியே தெரியல, வேறு ஏதோ ஒரு விலங்கு மாதிரி இருக்குது. ஜெனட்டிக் இன்ஜினியரிங் பண்ணி அந்த மாதிரி நல்லா கறி வரணுன்றதுக்காக அப்படியே வளர்த்துருப்பாங்க போல இருக்குது, வெள்ளையாக இருக்குது. ஸோ அது ஒரு பையன் அப்படி மேலே மனிதர்கள் அன்பாக கட்டி பிடிப்பாங்களே அந்த மாதிரி கட்டி பிடிச்சிட்டு இருக்குது. அவனும் கட்டி பிடிச்சி தடவி கொடுக்குறான் முஸ்லீம்களுக்கு, அதை விற்கிறான் பக்ரீத்துக்கு விற்கிறதுக்காக. ஸோ அப்போ அவனுக்கு மனசாட்சி உறுத்தாது, ஏன்னா அவன் அன்பாக வளர்த்துருக்கிறான்னு தெரியுது. அந்த ஆடும் அன்பை காட்டுது, அவனும் அன்பை காட்டுறான். ஆனால் கண்டிப்பாக அதை விற்றுட்டு அவன் நிம்மதியாக தூங்கி இருக்க மாட்டான். ஸோ அது இன்னும் ஒரு 6 மாதம் முன்னாடி, 1 வருஷம் முன்னாடி ஒரு வீடியோ வைரலாக வந்துச்சு. அது அம்மானே அழுவுது, அந்த எஜமானனை பிடிச்சிட்டு கட்டி பிடிச்சிட்டு அவனும் அழுவுறான், விற்கிறாங்க. அப்போ யோசிச்சு பாருங்கள், அந்த கறி நாக்கு சுவைக்கு அடிமையானதில் அங்கே ஒரு உயிர் இருக்குது. அந்த உயிரை பிரிக்கிறோம், உடம்பை விட்டு கொலை பண்ணுறோம் அப்படிங்கிறது தெரியாத அளவுக்கு மனிதனுடைய புத்தி மாறுதுன்னா அவனுக்கு தண்டனையும் அதே மாதிரி தானே கிடைக்கும். ஸோ இப்போ சமீபமாக ஒரு சகோதரர் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தார். என்ன அனுப்பிச்சிருந்தாருன்னா, அவர் வந்து இதுக்கு முன்னாடியும் ஒரு மெசேஜ் வந்தது. அது இதே சகோதரரா இல்லை வேறு சகோதரரான்னு தெரில. ஆனால் 2 பேருமே ஒரே மாதிரி மெசேஜ். 1 வருஷம் முன்னாடி ஒரு மெசேஜ் வந்துச்சு, இப்போ 2 நாள் முன்னாடியும் ஒரு மெசேஜ். அதில் என்னென்னா, நான் ஆடு வளர்த்தேன், அது வந்து நான் எங்கே போனாலும் என் கூடவே வரும், காலை சுற்றி வரும், அவ்வளோ பாசமாக வளர்த்தேன். ஸோ அதை வந்து கறிக்கடைக்கு விற்கிறதுக்கு எங்கள் வீட்டில் முயற்சி பண்ணும்போது நான் அதெல்லாம் கூடாதுன்னு நான் எவ்வளவோ தடுத்து பார்த்தேன், என்னால் முடியல, விற்றுட்டாங்க. விற்றதுக்கப்புறம் எனக்கு அப்படியே அதாவது அவர் வந்து அதை சொல்லும்போதே அழுதுகிட்டே சொல்கிறார், அது கடைசி வரைக்கும் என்னை நம்பி இருக்கோம்ல, நான் எப்படியும் அதை காப்பாற்ற வந்துடுவேன்னு நம்பி இருக்கோம்ல, அது எவ்வளோ கஷ்டப்பட்டு துடிச்சு செத்து இருக்கும் அப்படின்னு. ஸோ அப்போ அந்தளவு நம்ம யோசிக்கிறது கூட இல்லை பாருங்களாம். இப்போ இயேசு சொன்ன மாதிரி நம்மளுடைய இதயம் வந்து எந்த அளவுக்கு கடினப்பட்டு இருக்குதுன்னு பாருங்கள். இல்லை, மிகப்பெரிய அசுரர்களாக அரக்கர்களாக நம்ம மாறி இருக்கிறோன்றதுக்கு இதை விட ஒரு பெரிய சாட்சி கிடையாது. ஸோ ஒருத்தன் வந்து மனைவியை இட்டுட்டு போய் கொஞ்ச நேரம் இரு இங்கே அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். ஒரு அதிகாரி இருக்கும்போது, இங்கே இருமா நான் போயிட்டு வரேன்ட்டு அந்த அதிகாரியை, அவனுடைய அதிகாரியே அந்த பொண்ணுக்கிட்ட தப்பாக நடந்துக்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம், வேணும்னே தான் அவன் பிளான் பண்ணி மனைவி இங்கே இருந்தால் விட்டு போயிருக்கிறான். ஸோ அப்போ மனைவி வந்து கடைசி வரையும் என் கணவன் வருவான், காப்பாற்றுவான் நம்பி இருப்பாள்ல. அந்த மாதிரி தானே அந்த ஆடோட அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம், என்ன வித்தியாசம் இல்லையா? உங்களை நம்பி உங்கள் மேலே அன்பை காட்டின அந்த ஆட்டை கசாப்பு காரக்காரன்ட்ட ஒப்படைக்கிறதுக்கும் உங்கள் மனைவி அல்லது சகோதரியை இன்னொருத்தங்கிட்ட காமத்துக்காக கற்பழிக்கிறதுக்காக அனுமதிக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? குறைஞ்சபட்சம் இந்த மனைவியாவது கத்தலாம், திட்டலாம், அடிக்கலாம். ஆனால் அந்த வாய் பேச முடியாத ஜீவனால் அது கூட முடியாதுன்னும் போது இதை விட அது மிகப்பெரிய பாவமாக இல்லை இருக்குது. ஸோ ஒரு சகோதரி, இது எல்லாமே தொடர்ந்து இந்த 2 நாள்லேயே நடக்குது, தொடர்ந்து மறுபடியும். அதான் எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. ஸோ அப்போ இதை வந்து கடவுள் சொல்லணும்னு நினைக்கிறாரு அப்படின்ட்டு. ஸோ கடவுளே ஆக்சுவலாக இதை பற்றி நேற்றோ இன்றைய வீடியோவில் தான் பேசியிருப்பார். ஸோ ஒரு சகோதரி, அவங்க வந்து வெளிநாடு, மலேசியாவோ சிங்கப்பூரோ தெரில, அவங்க வந்து வண்டி ஓட்டிட்டு வரும்பொழுது கர்மாவை பற்றிலாம் நினச்சிக்கிட்டே எப்போயுமே அப்படி தான் வண்டி ஓட்டுவாங்களாம். நம்ம வந்து நிறையா பாவக்கர்மாலாம் செஞ்சுருக்குறோம், இனி எந்த பாவக்கர்மமும் செஞ்சிடக்கூடாது. ஸோ பாவக்கர்மம் செஞ்சோன்னா ரொம்ப மோசமான பிறவி தான் கிடைக்கும். ஸோ எந்த பாவமும் என் மூலமாக நடந்துடக்கூடாது, புண்ணிய கர்மா மட்டும் சேர்க்கணும், இப்படி நினச்சிக்கிட்டே வண்டி ஓட்டுறாங்களாம். ஸ்பீடாக ஓட்டும்போது எங்கேருந்து தான் வந்துச்சோ தெரியல, திடீர்னு ஒரு குருவி வந்து அவங்க முன்னாடி வந்து ரொம்ப அழகாக இருக்குதான், ரொம்ப கலராக இருக்குதான் அந்த பறவை. ஸோ வெளிநாட்டில் அது என்ன பறவைன்னு தெரில, குருவியா இல்லை என்னன்னு தெரில, என்னென்னமோ கலர்ஃபுல்லாக இருந்துச்சுன்னாங்க. அது வந்து அதே வேகத்தில் பறந்து வந்து அந்த கண்ணாடிக்கு முன்னாடி அவங்கள நல்லா பார்க்குதான், இவங்களும் பார்க்குறாங்களாம். ஆனால் இவங்களால ஒன்றும் பண்ண முடியாது, வண்டியை நிறுத்த முடியாது. நிறுத்தினா பின்னாடி இருக்கிற வண்டி வந்து இடிச்சிடுவான். ஸோ ஒரு செகண்ட் அப்படியே டக்குன்னு அதை உரசின மாதிரி சத்தம் கேட்குது இல்லையா? குருவியை வண்டியில் பட்டால் அது அவ்வளோதான், காலி ஆகிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ அப்போ வந்து என்னால் ஒரு பக்கம் மனசு வந்து திரும்பி போய் பார்க்கலாமான்னு தோணுது, ஆனால் என்னால் அது மாதிரி ஒரு உயிர் போகிறத பார்க்க முடியாது, அதனாலே நான் பார்க்காம வந்துட்டேன், எனக்கு வந்து கில்ட்டி ஃபீலிங்காக இருக்குன்ட்டு அழுதுகிட்டே மெசேஜ் போட்டாங்க. ஸோ நானும் ஒரு காலத்தில் அசைவம் சாப்பிட்ருக்கிறேன்,
அப்படின்னு நினைக்கும்போது எனக்கே இப்போ அந்த மாதிரி வீடியோலாம் பார்க்கும் பொழுது இவ்வளோ கேவலமான காரியத்தை நம்ம பண்ணியிருக்கிறோமே, நமக்கு ஏன் அந்த நாக்கு ருசியில் புத்தி வேலை செய்யவே இல்லை, அது துடிக்கும்ன்றது நமக்கு தெரியாமல் போச்சு. ஆக்சுவலாக ஒரு தடவை கேரளாவில் என்னோடய முஸ்லீம் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகும்போது அவன் குழந்தைக்கு மொட்டை அடிக்கிறாங்க. அதுக்கு ஒரு ஆடு வெட்டுறாங்க. அப்போ தான் நான் ஏற்கனவே ஆடு வெட்டி பார்த்துருக்குறேன். பட் அது கருப்பு ஆடு வெட்டுவாங்க. அது கெட்டியாக பிடிச்சிக்குவாங்க. அது கம்முன்னே இருக்கும், கட்டிடுவாங்கன்னு நினைக்கிறேன் காலை. அது அசையிறதே தெரியாது, அப்படியே ரத்தம் மட்டும் வரும். ஆனால் அங்கே கேரளாவில் செம்மறி ஆடு, பெரிய ஆடு. ஸோ அப்போ அதை பிடிக்கவே முடியல அவங்களால. ஸோ அப்போ அதை வெட்டும்போது பார்க்கும்போதே ஒரு மாதிரியாக இருந்துச்சு. அப்போ தான் அந்த துடிக்கிறது தெரியுது. இப்போ யூடியூப்பில் நிறைய ரம்ஜானுக்கு ஒட்டகம் வெட்டுறதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கொடூரமாக இருக்கும். காலை கட்டி வச்சுடுவாங்கன்னு நினைக்கிறேன். டக்குன்னு கழுத்தை வெட்டிட்டு எட்டை ஓடி வந்துடுவாங்க. அந்த தெரு ஃபுல்லாக ரத்தம் போகும். ஸோ அது என்ன மாதிரி மாட்டர் இல்லையா? இந்த மாதிரி கொலை செய்கிறதுக்கு உங்கள் மனம் பழகிடுச்சுன்னா மனுஷனை வெட்டுறதுக்கு மட்டும் எவ்வளோ நேரம் ஆகிடும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா ஒட்டகம் உங்களை ஒன்றுமே பண்ணல. ஆனால் மனுஷன் அப்படி கிடையாது, என்னென்னமோ பண்ணுவோம். அப்போ கண்டிப்பாக கொலை தான் பண்ணுவீங்க. ஸோ நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொன்ன மாதிரி ஒரு பயங்கரமாக வெள்ளம், தொடர்ந்து மழை, வீட்டை விட்டே வெளியில் வராத பொழுது வீட்டுக்குள்ளே வர தவளை, எலியெல்லாம் பிடிச்சி அடித்து சாப்பிட்டாங்களாம். எங்கள் அப்பா அம்மா சொல்லுவாங்க சின்ன வயசில். அப்போ அது எதோடைய அடையாளம் இல்லையா? அது தண்டனை. உணவு கிடைக்காத பொழுது அவன் சாப்பிட்றான். ஆனால் இப்போ நம்ம உணவு இருக்கக்கூடிய தேசத்தில் தானே பிறந்திருக்கிறோம். நம்ம ஒன்றும் அரபு நாட்டில் பிறக்கலையே. இங்கே எல்லா காய்கறி, பழம் எல்லாமே இருக்குது. இதையெல்லாம் விட்டுட்டு அப்பாவியாக இருக்கக்கூடிய ஒரு உயிரை கொல்றது அரபு நாட்டுக்காரன் கொல்றதை விட மிகப்பெரிய பாவம். பைபிளில் நான் உன்னை மன்னிப்பதை போல் நீ உன் சகோதரனை மன்னி, நான் உனக்கு கருணை காட்டுவது போல் நீ பிறருக்கு கருணை காட்டுன்னு இருக்கும். அது எல்லா உயிர்களுக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. ஏன்னா மனிதனுக்கு செய்கிற பாவத்தை விட மற்ற விலங்குகளுக்கு செய்கிற பாவம் ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஏன்னா அது வாயில்லாத ஜீவன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு தினம் ஒருத்தர் சொல்லும்போது தான் இந்த சிஸ்டர் சொன்ன மாதிரி குற்ற மனப்பான்மை அதை நீங்கள் விடுவீங்க. ஸோ அதை கடவுளே சொல்கிறார். அதை தான் முரளின்னு சொல்லுவோம். எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸ்லாம் இருக்குது. அதோடைய லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, தெரிஞ்சோ தெரியாமலோ நம்முடைய சகோதரர்கள் நிறைய பேர் இந்த பாவத்தை செஞ்சிட்டு இருப்பாங்க. குறைஞ்சபட்சம் இந்த வீடியோ பார்த்து அவங்க மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம் இல்லையா? ஸோ அதனால் அவசியம் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.